கொத்தமல்லி சட்னி ஹோட்டலில் சாப்பிடும்போது எல்லாருக்குமே ரொம்ப சுவை பிடிக்கும். அதே மாதிரி சுவையோட நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்காக நான் ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். அதோட 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதோட நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில்லும், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா சுருளை வதக்கிக்கிறேன். இது கூட ஒரு சின்ன துண்டளவுக்கு புளி சேர்த்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கடைசியாக உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கடைசியில் நம்ம எப்பவும் தாளிக்கிற மாதிரி சட்னிக்கு தாளித்து சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி சட்னி சாப்பிட்றதுக்கு அப்படியே ஹோட்டலில் செய்கிற மாதிரி இருக்கும். இதை எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட லைக் பண்ணவும் மறக்காதீங்க.